அண்மை செய்தி. நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என நடிகை ஜோதிகா இன்ஸ்டாவில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி டெல்லி உட்பட இந்தியாவினுடைய முக்கிய நகரங்கள் அனைத்திலும் போராட்டம் தீவிரமடைந்திருக்கின்றது. அந்த போராட்டம் தொடர்ந்து நீட்சியடைந்து மத்திய அரசுக்கு எதிரான போராட்டமாக பல்வேறு மாணவர் அமைப்புகளால் முன்மொழியப்பட்டு நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது திரைத்துறையை சார்ந்த பலரும் தங்களுடைய ஆதரவினை பதிவிட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் நடிகை ஜோதிகா தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவிலே நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று நடிகை ஜோதிகா குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியாவின் எதிர்காலத்திற்காக போராடும் மாணவர்கள் மீது எந்த வகையான தாக்குதலையும் நடத்தக்கூடாது என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரபல நடிகர் சூர்யாவினுடைய மனைவியாக ஜோதிகா அவர்கள் இந்த பதிவை எழுதியிருக்கின்றார் என்பதும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் நடிகர் சூர்யாவை பொறுத்தவரை நீட் தேர்வுக்கு எதிராக பலமுறை அவர் கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். நீட் தேர்வுக்கு எதிராக தன்னுடைய அறக்கட்டளை மூலமாக பல உதவிகளையும் கூட மாணவர்களுக்கு செய்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் சூர்யாவினுடைய மனைவி பிரபல நடிகை ஜோதிகா நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்கள் தொடர்பாக இந்த ஒரு பதிவை வெளியிட்டு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு அவர் தற்பொழுது இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே பல்வேறு திரைத்துறையை சார்ந்தவர்களும் முன்னணி நடிகையர் பலரும் கூட தற்பொழுது வரை இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அந்த அமைப்பு சார்பில் நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு பலரும் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய நிலையில்தான் எங்களை போன்றவர்களை பயமற்றவர்களாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மாற்றி இருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் அது மட்டுமல்லாமல் இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடைய போராட்டத்திற்கு தன்னுடைய ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றார். மாணவர்களுக்கு ஆதரவாக துணை நிற்பதாக ஜோதிகா தன்னுடைய பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அபிஜித் தீப்கேவை போல என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க விரும்புகின்றேன் என்றும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவரை சுட்டிக்காட்டி இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஏனென்றால் எங்களை போன்றவர்களை பயமற்றவர்களாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மாற்றி இருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் ஜோதிகா தெரிவித்திருக்கின்றார். ஜோதிகாவை பொறுத்தவரை எப்பொழுதுமே துணிச்சலான கருத்துக்களை சொல்லக்கூடியவர். ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாகவே அதுபோன்ற கருத்துக்களை வெளியிடும் பொழுது விமர்சனங்கள் வந்தாலும் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளாத தன்மை கொண்டவராக நடிகை ஜோதிகா இருந்து வருகின்றார். சூர்யா மற்றும் ஜோதிகா ஆகியோர் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் பலமுறை சமூக வலைதளங்களில் பல அமைப்புகளால் பகிரப்பட்டிருக்கின்றன, விமர்சனிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் தங்களுடைய கருத்தை தொடர்ந்து துணிந்து வெளியிட்டு வரக்கூடியவர்கள் சூர்யா மற்றும் அவருடைய மனைவி ஜோதிகா. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை குறிப்பிட்டு ஜோதிகா இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு தன்னுடைய மிகப்பெரிய ஆதரவை நடிகை ஜோதிகா தெரிவித்திருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். போராடும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் என்பதையும் கடந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கு தன்னுடைய ஆதரவை நடிகை ஜோதிகா தெரிவித்திருக்கின்றார். அபிஜித் தீப்கே அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், அவருடைய செயல்பாடுகள் எங்களை எல்லாம் பயமற்றவர்களாக மாற்றி இருக்கின்றது என்பதாக தன்னுடைய கருத்தையும் ஜோதிகா வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே சில திரைத்துறையை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தாலும் போராட்டத்திலே பிரிவினைவாத அமைப்பை சார்ந்தவர்கள் ஊடுருவி விடாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று மாணவர் அமைப்புகளுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் நடிகை ஜோதிகா கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு, டெல்லி போராட்டத்திற்கும் அவர்களை ஆதரித்து நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்களுக்கும் ஆதரவை தெரிவித்திருக்கின்றார். சூர்யாவும் கூட பலமுறை நீட் தேர்வுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய அகரம் அறக்கட்டளையின் மூலமாக நீட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு அவர் உதவி வந்தாலும் கூட நீட் தேர்வு என்பது ஏழை எளிய மாணவர்களுடைய மருத்துவ கனவை பறிக்கக்கூடிய ஒரு தேர்வு என்பதாக கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது ஜோதிகாவும் இந்த நீட் தேர்வுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டமாக இதை அவர் குறிப்பிட்டு இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதாகவும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அவர் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் நடிகர் சூர்யாவினுடைய மனைவி நடிகை ஜோதிகா முன்வைத்திருக்கின்றார்.